அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்தான். தமிழ் மாதங்கள் 12 கடைசி மாதம். பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் என்று அழைக்கப்படுது. சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 2ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கிறார். புதன் 12ஆம் தேதி மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு இடம் மாறாரு. 27ஆம் தேதி வக்கரகதி அடைந்து புதன் மீனராசிக்கு வருகிறார். குரு மேஷ ராசியில் இருக்கிறார். கும்பராசியில் இருக்கும் சுக்கிரன் 17ஆம் தேதி மீனராசிக்கு செல்கிறார். சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு மீனராசியில் பயணம் செய்கிறார். கேது கன்னி ராசியில் இருக்கிறார். இவ்வாறு கிரகநிலைகள்லாம் இந்த பங்குனி மாதத்தில் சஞ்சரிக்கின்றன. பங்குனி மாத ராசி பலன்களில் மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மிதுன ராசி மிருகசீரிடம் 3, 4 பாதம். அதை பற்றி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றத்தை அடைந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான் என்றே சொல்ல வேணும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3, 6, 11ஆம் இடங்களை பார்க்கறதுனால எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் அகலும். தொழிலை விருத்தி செய்வீங்க. எதிர்ப்பு விலகும். ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடம் நீங்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்க போகுதுங்க. துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும். குரு பகவானின் சஞ்சாரமும் பார்வைகளும் உங்களுக்கு லாபத்தை வழங்கிட இருக்கிறதுனால வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள்லாம் இனிமேல் விலகும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நட்புகளாலும் வாழ்க்கை துணையாலும் ஆதாயம் அடைவீங்க. அதே நேரத்தில் 4ஆம் இட கேதுவால் அலைச்சலும் அதிகரிக்கும். எந்த நிலை ஏற்பட்டாலும் சோர்வடையாமல் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. புதிய சொத்து வாங்கும் முயற்சி நிறைவேறும். மற்றவங்களால் சாதிக்க முடியாத செயல்களை நீங்கள் சாதித்து முடிப்பீங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இதுவரை சந்தித்து வந்த சங்கடங்கள் விலகும். பணியாளர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். பெண்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். திருமண வயதினருக்கு வரன் வரும். குழந்தை பேருக்காக ஏங்கியவர்களின் ஏக்கம் தீரும். சிலருக்கு புதிய வேலை அமையும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சந்திராஷ்டமம் ஏப்ரல் 3, 4. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 14, 18, 23, 27, ஏப்ரல் 5, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட அல்லல்கள்லாம் தீரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது திருவாதிரை. புத்திகாரகனான புதன் யோகக்காரகனான ராகுவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுதுங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் ராசிக்குள் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் இருந்த சங்கடங்கள்லாம் இனிமே விலக ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிலாம் இனிமே உங்களுக்கு வெற்றியாகும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் கூடுதல் லாபம் நீங்கள் இனிமே பார்க்க போகிறீங்க. வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சி செஞ்சவங்களுக்கு இப்போது அதற்குரிய அனுமதிலாம் இனிமே கிடைக்கும். 10ஆம் இடத்துல ராஜகிரகமான சூரியனும்
சஞ்சரிக்கிறதுனால புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சிகள்லாம் இனிமே எளிதாக உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். முதலீட்டில் ஆதாயம் அதிகரிக்கும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு உண்டாகும். பணியாளர்களின் நிலை உயரும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும். குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். திருமணம், குழந்தை போன்ற எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். குலதெய்வ அருள் ஏற்படும். விவசாயிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஏப்ரல் 4, 5. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 14, 22, 23, 31, ஏப்ரல் 13. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது துர்க்கையை வழிபட விருப்பம் அனைத்தும் நிறைவேறும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது புனர்பூசம் 1, 2, 3 பாதம். அதை பற்றி தான். அறிவு காரகன் குரு, கல்வி காரகன் புதனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவானை யோக பலன்களை வழங்க இருக்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பதின்படி அவர் பார்க்கும் 3, 5, 7 இடங்கள் எல்லாம் உங்களுக்கு யோகத்தை வழங்க உள்ளது. அதற்கு மேல் அவர் சஞ்சரிக்கும் லாபஸ்தானமும் உங்களுக்கு வரவுகளை அதிகரித்திட செய்யும். இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா உங்களை விட்டு இனி விலக ஆரம்பிக்கும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டாகும். உங்கள் அறிவாற்றல் வெளிப்படும். புதிய இடம் வாங்கும் முயற்சி நிறைவேறும். புதிய தொழில் தொடங்குவீங்க. செய்யும் தொழிலை விரிவு செய்வீங்க. அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும். வேலைவாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் வரும். குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும். மனதில் நிம்மதி ஏற்படும். வெளிநாட்டு முயற்சிகள் யோகத்தை உண்டாக்கும். பெண்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும். திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். முயற்சிகள்லாம் வெற்றியாகும். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவாங்க. அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதால் தேர்வில் அதிக மதிப்பெண் கிடைக்கும். சந்திராஷ்டமம் ஏப்ரல் 5, 6. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 21, 23, 30, ஏப்ரல் 3, 12. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது தட்சிணாமூர்த்திக்கு முல்லைப்பூ சாத்தி வழிபட வாழ்வு வளமாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது பங்குனி மாத ராசி பலன்களில் மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.